శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
जम्बूद्वीपे भरतवर्षे भरतखंडे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले श्री श्रीनिवास स्वामिनः दिव्य सन्निधौ अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चांद्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभ नक्षत्र शुभ योग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां शुभ तिथौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियःपतेः पुरुषोत्तमस्य श्रीमते अखिलांडकोटि ब्रह्मांडनायकस्य शेषाचल क्षेत्र निवासिनः श्री श्रीनिवास स्वामिनः प्रीत्यर्थं मम ఇప్పుడు మీ యొక్క గోత్రాన్ని స్మరించుకోండి. మీ యొక్క పేరు స్మరించుకోండి. మీ యొక్క భార్య పేరు స్మరించుకోండి. మీ యొక్క పిల్లల పేర్లను మీ కుటుంబ సభ్యుల పేర్లను స్మరించుకొని మీ యొక్క కోరికలను స్వామివారికి మనస్సులో విన్నవించుకోండి. చెప్పండి. మమ సహకుటుంబానాం సబాంధవానాం క్షేమ స్థైర్య ధైర్య విజయ అభయ ఆయురారోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతానం సౌభాగ్య సిద్ధ్యర్థం రాజద్వారే సర్వకార్య ఆనుకూల్య సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాస స్వామినః పరిపూర్ణ అనుగ్రహ కృపాకటాక్ష వీక్షణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహిక మహోత్సవం శ్రీ వైఖానస భగవచ్ఛాస్త్ర ఉక్తమార్గేణ ఆచార్యముఖేన అహం కారయిష్యే సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இன்று மார்கழி 2ஆம் நாள். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்புடையது. அந்த கோதாதேவி மற்றும் அந்த பரந்தாமனை தியானித்துக் கொண்டு இன்றைய வர்ணனையை தொடங்குகிறேன். நாம் திருமலையில் நடைபெறும் ஸ்ரீவாரி கல்யாண உற்சவத்தை இதோ நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்துக் கொண்டுள்ளோம். முதலில் சங்கல்ப மந்திரத்தை கேட்டோம். பின்பு சேன நாயக்கரான விஸ்வக் சேனனின் ஆராதனை சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த திரு கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாக உள்ளது. அதை அடுத்து திருமுலை சாற்றுதல் என்னும் கைங்கரியத்தையும் சேவிக்க இருக்கிறோம். சப்தகிரி வாசனுக்கு அனந்தனுக்கு 1000 நாமங்கள். அதிலே அந்த சகஸ்ர நாமங்களில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. அப்படி ஸ்ரீனிவாசாயா என்ற அந்த நாமத்திலே என்ன இருக்கிறது தெரியுமா? அவர் எப்படி பக்தர்களை அருள் பாலிக்கிறார் என்றும், பார்க்கடல் கடையப்பட்ட பொழுது அதிலிருந்து மின்னல் போன்ற தோன்றினாள் மகாலட்சுமி தாயார். தாமரையில் அமர்ந்து இருந்த அவள் தனது 2 கரங்களிலும் தாமரையை வீற்றிருப்பவளாம். முனிவர்கள் வேத மந்திரங்களால்
கந்தவர்கள் இன்னிசையாலும் அவரை சேவித்தார்கள். பக்தர்களே, பெருமாளுக்கு 1000 நாமங்கள். அவற்றுள் மிகவும் சிறப்பானது 12 நாமங்கள். அவற்றிலும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவதுதான் கோவிந்தா கோவிந்தா என்கிற நாமம். பாகவத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம்தான் கோவிந்தா என்பது. ஆதி சங்கரரும் தனது பஜகோவிந்தத்தில் கூட கோவிந்த நாமத்தையே தான் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் அல்லவா? ஆண்டாள் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறாள். அத்தகைய சிறப்புமிக்க கோவிந்த நாமம் கருணை கடலான வெங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது. பக்தர்களே, இதோ திருவெங்கடத்து எம்பெருமான் இதோ நமக்கெல்லாம் திருமலையில் எழுந்தருளை காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பூ மாலையாலும் மாலையாலும் அலங்கரித்து கொண்டு ஆபரணங்களை அணிவித்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அந்த பகவானின் பெருமான். இதோ அந்த பகவானை சேவிப்போம். திரேதாயுகத்தில் அஞ்சனா தேவி இந்த மலையில் இருந்து தவம் புரிந்து ஹனுமனை பெற்றதால் அஞ்சனாத்ரி என்று பெயர் வந்ததாம். ஆதிசேஷன் पूता पूततमा पुण्या पुण्यतमा मेध्या मेध्यतमा अमृता अमृतरसाः पूता ब्रह्म पवित्रेण पूता सूर्यस्य रश्मिभिः आपो वा इदगं सर्वं विश्वा भूतान्याव प्राणा वा आवपशव आपो अमृतमापोन्नमापः सम्राडापो विराडापस्मराडापश्चन्दागुष्यापो ज्योतिगुष्यापो गजोगुष्यापः सत्यमापः सर्वा देवता आपो भूर्भवस्वराप ओम ओम एते शतं वरुणगे सहस्रं यज्ञगाः पाशावितताः पुरुत्राम् तेभ्यो न इन्द्रस्सवितोत विष्णुर्विश्वे देवा अमुञ्चन्तु मरुतस्वस्त्याम् ओम वरुणमावाहगामि प्रत्येतसमावाहगामि रक्ताम्बरमावाहगामि यादस्पतिमावाहगामि धारागां वागिमावाहगामि कूर्चे सरस्वतीमावाहगामि पुष्पे फुल्लमावाहगामि अक्षते काष्यपमावाहगामि तण्डुले रविमावाहगामि आवाहित देवताभ्यो नमः वरुणाय नमः पुष्पेण आसनं प्रकल्पयामि वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आत्मनं समर्पयामि पुण्यपुष्पैः पूजयामि वरुणाय नमः गुडोपहारं निवेदयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्ना वरदा भवतु ओमाग्नेयोगस्मात् यजामहे त्वा विश्वे सदा त्वं महितोर्शम्भो वैराजन्ते सुहृदन्निधत्तां प्रेषामधीशो विबुधानामनादिः यामे शस्तान् धनितां दधातु पद्माकारमण्डले ओं विश्वक्सेनमावाहगामि शान्तमावाहगामि हरमावाहगामि अमितमावाहगामि नित्यानपागिनमावाहगामि तत्पत्नीं सूत्रवतीमावाहगामि वामे जगामावाहगामि सूत्रवती जगासहित श्री विश्वक्सेनाय नमः पुष्पेण आसनं प्रकल्पयामि विश्वक्सेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि पुण्यपुष्पैः पूजयामि विश्वक्सेनाय नमः गुडोपहारं निवेदयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्सेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्ना वरदा भवतु भवद्भिरनुज्ञातः सुपुण्यं पुण्याहं वाचयिष्ये वाच्यतां सुपुण्याहं करोमि कुरुष्वां स्वस्ति सुप्रोक्षितमस्तु प्रजापतिप्रियतां प्रियतां भगवान् प्रजापतिः शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्तु ईदगः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्तु ईदगः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्तु ईदगः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि अतो देवा अवन्तु गतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदं समूढमस्य पागं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पुष्कतगतो व्रतानि पस्पशे इन्द्रस्य गुच्यः सखा तद्विष्णोः परमं पदकं सदा पश्कन्ति सूरगः दिवि वचक्षुरादतं तद्विप्रासो विपन्यवो जाकृवाकं स्वस्यमिन्धते विष्णोर्यत्परमं पदं त्रविणोदा त्रविणसस्तुरस्य त्रविणोदासनरस्य प्रियं सदे त्रविणोदा वीरवतीमिषन्नो त्रविणोदा रासदे दीर्घमायुः भद्रं कर्णेभिः शृणुगामदेवा भद्रं पश्येमाक्षभिर्गजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुभागं सुस्तनोभिर्विगशेम देवहितं यदायुः शतमिन्न शरदो अन्तिदेवागत्रानश्चक्रातिरुसन्तनूनां पुत्रासो गत्र पितरो भवन्ति मानो मध्यारीर्षदा कुर्गन्तो आदितीर्त्योरतिरन्तरिक्षमतिर्माता स पिता स पुत्रः
विश्वे देवा अदितिः पञ्चजना अदितिर्चातमदितिर्चनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तत्पत्कुरुवीतोपवियुषम् यदा वै सूर्य उदेति अथ नक्षत्रं नयति यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जघन्यं पश्येत् तावत् कुरुवीत यत्कारी स्यात् पुण्याः एव कुरुते। ओम भूः भूर्भुवस्सुवरों श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाण पुण्याः भगवद्जनकर्मणि पुण्याहं भवन्तो अप्रभवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं भवन्तो अप्रभवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं भवन्तो अप्रभवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाण पुण्याः भगवद्जनकर्मणि पुण्याहं स्वस्तिं भवन्तो अप्रभवन्तो कर्मणे स्वस्ति स्वस्तिं भवन्तो अप्रभवन्तो कर्मणे स्वस्तिं स्वस्तिं भवन्तो अप्रभवन्तो कर्मणे स्वस्ति रुद्ध्यास्म हव्यैर्नमसोपसत्यां मित्रं देवं मित्रधेयन्नोऽस्तु अनोराधान् हविषा वर्धयन्तः शतञ्जीवेम शरदः सवीराः। श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाण पुण्याः भगवद्जनकर्मणि पुण्याहं वृद्धिं भवन्तो अप्रभवन्तो कर्मरुद्ध्यतां वृद्धिं भवन्तो अप्रभवन्तो कर्मरुद्ध्यतां वृद्धिं भवन्तो अप्रभवन्तो कर्मरुद्ध्यतां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः आपोहिष्ठामगोभवस्थान ऊर्जे दधातनां महेरणागचक्षुषे योवश्वतमोरसस्तस्य भाजगते हनः उषदीरिव मातरः तस्मा रङ्गमामवोगस्य क्षया गजन्वधाम् आपो जनगथाचनः ओम पवमानस्सुवर्चनः पवित्रेण विदर्शनिः यपोता सपुरातमां पुनन्तु मादेव जनाः पुनन्तु मनवोधिकां पुनन्तु विश्व आगवः जातवेद पवित्रवते पवित्रेण पुनाहिमां शुक्रेण देवदीत्यते अग्ने कृत्वा कृतो गुम्रणो यत्ते पवित्रमर्चिषीम् अग्ने विदतमन्तरां ब्रह्मतेन पुनीमहे उभाभ्यां देवसवितः पवित्रेण सवेन च इदं ब्रह्म पुनीमहे यः पावमानी रथ्येति ऋषभिः सम्भृतकं रसो सर्वकं सपूतमश्नाति स्वधितं मातरिष्मनां पावमानीर्यो अध्येति ऋषभिः सम्भृतकं रसो तस्मै सरस्वती दुहें क्षीरकं सर्पिर्मधोदकं पावमानी स्वश्चगनीः सुदुःखाहि घृतश्च्युतः ऋषभिः सम्भृतो रसः ब्राह्मणेष्वमृतकं हितं येन देवाः पवित्रेणाम् आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्य पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं शुद्धोत्यामकं हिरण्मघं तेन ब्रह्मविदोमगं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रः सुनीति सहमा पुनातु सोमस्वस्त्या वरुणः समीच्या यमो राजा प्रमुणाभिः पुनातु मां जातवेदा मोर्चयन्त्या पुनातु तच्छंयोरावृणीमहे गातुं यज्ञायां गातुं यज्ञपदगें दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जगातभेषजं शन्नो अस्तु त्विपदें शञ्चतुष्पदें ओम शान्तिः शान्तिः शान्तिः। प्राच्यां दश देवार्त्विजो मार्जयन्तां दक्षिणागां दशमासा पितरो मार्जयन्तां प्रतीच्यां दश गृहा पशवो मार्जयन्तां उदीच्यां दशकाप औषधगो वनस्पतगो मार्जयन्ताम् ऊर्ध्वागां दश यज्ञः संवत्सरो यज्ञपतिर्मार्जयन्तां मधोधराधरैर्नागेभ्यो मार्जयन्ताम् अनोरणीयान् महतो महीयानात्मा गुहायां निहितोऽस्कदन्तोः तमकृतं पश्यद्वीतशोको धातुप्रसादान् महिमानमीशम् सप्त प्राणाः प्रभवन्ति तस्मात् सप्तार्चिषः समिधः सप्त जिह्वाः सप्त इमे लोका येषु चरन्ति प्राणा गुहाशयां निहिताः सप्त सप्त अतः समुद्रा गिरगश्च सर्वेऽस्मात् स्कन्धन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च विश्वा ओषधिगोरसाश्च येनैष भूतस्तिष्ठत्यन्तरात्मा ब्रह्मादेवानां पदवीः कवीनां ऋषिर्विप्राणां महिषो मृगाणां श्येनो गृध्रानागस्वधिर्पनानागुं सोमः पवित्रमत्येतिरे भन्ने अजामेकाल्लोहितशुक्लकृष्णां बह्वीं प्रजां जनगन्ति गुंसरूपाम् अजोह्येको जुषमानो नुषेतेजः आत्येनां भुक्तभोगामजो अन्यः वरुणाग्रमः विश्वक्सेनाग्रमः पुनः पात्यर्घादमनं समर्पयामि वरुणाग्रमः विश्वक्सेनाग्रमः सर्वोपचारान् समर्पयामि यथा सुखमथा स्थानं प्रवेशयामि शोभनार्थं क्षेमाग पुनरागमनाग च।
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றென்னை பல்கல் யாம் அணிவோம் என்று அந்த பகவானை சேவிப்போம். பக்தர்களே, இதோ திருவேங்கடத்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்போது நாம் சேவிக்க இருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். இந்த நன்னாளிலே அந்த பகவானையும் அவரது உபய நாச்சிமார்களையும் சேவித்துக் கொண்டுள்ளோம். வேங்கடவன் என்றாலே பாவங்களை அழிக்க கலியுகத்தில் எடுத்த வெங்கடேஷ பெருமாளாக அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட ஏழுமலையானுக்கு திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் இப்பொழுது கண் குளிர சேவித்துக் கொண்டுள்ளோம் அல்லவா? பக்தர்களே, இந்த பகவானுடைய திருக்கல்யாண உற்சவத்திலே விஸ்வக்சேனின் ஆராதனை சுத்தி புண்ணியாக வாச்சன கைங்கரியம் நிகழ்ந்து முடிந்தது. அடுத்ததாக அங்குரார்ப்பணம் என்கிற கைங்கரியத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். அதோ அந்த மண் பாலிகையிலே நவ தானியங்களை பரப்பி அக்ஷத்தை மற்றும் மலர்களால் பூஜித்து மற்றும் துளசியாலும் பூஜித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வைபவத்தை தான் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ அந்த மண் பாலிகையிலே நவ தானியங்கள் மற்றும் புஷ்பம் துளசியால் பூஜித்து தேவர்களை எல்லாம் ஆவாகனம் பண்ணி கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அந்த மங்களகரமான கைங்கரியம்தான் அங்குரார்ப்பணம் என்கிற திருமுலை சாற்றுதல் கைங்கரியம். அங்கே வைகுண்ட வாசனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் மாலைகள் சூட்டி வானோர்கள் எல்லோரும் நன்னீராட்டி அந்த போதிலே தூபம் ஏற்றி நிற்க அந்த தூபம் புகையினால் எம்பெருமானுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு திரை இருக்க அந்த தூபம் புகை மறையும் நேரத்திற்கு உள்ளாக இங்கே பூலோகத்திற்கு வந்து கிருஷ்ணனாக அவதாரம் செய்து தன்னுடைய கிருஷ்ண அவதார லீலைகளை எல்லாம் முடித்து விட்டானாம். அப்படிப்பட்ட மாயனாக இருக்கக்கூடிய அந்த எம்பிரான் நாராயணன் இதோ திருவேங்கடவனாக இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ மலையப்பர் சுவாமியுடைய கல்யாண உற்சவ வைபவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம். இதோ அங்குரார்ப்பணம் என்கிற திருமுலை சாற்றுதல் மங்களகரமான அந்த கைங்கரியம் இதோ மங்களகரமாய் நிறைவேறியது. இதை அடுத்த கைங்கரியத்திற்கு அர்ச்சகர் சுவாமி தயாராக உள்ளார். ரக்ஷா பூஜை மற்றும் ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம் இந்த திரையின் வழியில். ரக்ஷா பூஜை என்றால் நாகராஜனை, அதாவது ஆதிசேஷனை அந்த ரக்ஷையில் ஆவாகனம் செய்து அந்த மந்திரச்ச ரக்ஷையை சமர்ப்பிப்பார். ஓம் ஷண்ணோனுதத்தாம் தபசோதிஹர்த்தாம் ஸ்வயம்புரக்ரே மிருதகே மிருதாகாம் ஓம் சேஷமாவாஹகாமி சாஸ்தீர்ஷமாவாஹகாமி அனந்தமாவாஹகாமி நாகராஜமாவாஹகாமி சேஷாக நமः இதமாசனம் சேஷாக நமः பாத்யம் சமர்ப்பகாமி அர்घ्यं சமர்ப்பகாமி ஆத்மனம் சமர்ப்பகாமி புண்ணியபுஷ்பை பூஜகாமி சேஷாக நமः குடோபஹாரம் நிவேதகாமி பானியம் சமர்ப்பகாமி தாம்பூலம் சமர்ப்பகாமி சேஷாக நமः சர்வோபதாரான் சமர்ப்பகாமி சுப்ரீதः சுப்ரசன்னா வரதா பவது. हरिः ओम स्वस्ति नो विमीतामश्विना भग स्वस्ति देवकिदितर निर्वणः स्वस्ति पूषा असुरो दधातु न स्वस्तित्यावा पृथिवी सुचेतना स्वस्तगे वाग्भवप्रभामहि सोमं स्वस्ति भवनस्य गस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तगे स्वस्तग आदित्यासो भवन्तरः विश्वे देवानो अत्या स्वस्तगे वैश्वानरो वसुरग्नि स्वस्तगे देवा अमन्त्रभव स्वस्तगे स्वस्ति नो रुद्रपात्वं हसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति पथ्ये रेवती स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अदिते कृधिं स्वस्ति पन्था मनुचरेम सूर्या चन्द्रमसा आविवां पुनर्तताग्नता जानता संगमेमहीं स्वस्त्यगनं तार्क्ष्यमरिष्टनेमिं महत्भूतं वागसं देवतानाम् असुरघ्नमिन्द्रसखं समत्स्व बृहत्यशो नावमिवारहेमाम् अम्भोमुचमाङ्गिरसङ्गगञ्च स्वस्त्यात्रेयं मनसा च तार्क्ष्यं प्रगतपानिशरणं प्रपत्ये स्वस्ति सम्बाधे स्वभगन्नो अस्तु शुभगं शोभाम्. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது ரக்ஷா பந்தன கைங்கரியம். இதோ அர்ச்சகர் சுவாமி அந்த ரக்ஷையில் நாகராஜனை ஆவாகனம் செய்து பின்னர் அந்த மந்திரச்ச ரக்ஷையை அந்த பரந்தாமனுக்கும் அவரது உபய நாச்சிமார்களுக்கும் அந்த ரக்ஷையை சமர்ப்பிக்க உள்ளார். அதையும் நாம் இந்த திரையின் வழியே தரிசிப்போம்.
ஸ்ரீனிவாசன் இளவரசனை போன்று திருமலையில் உள்ள நதி தீரத்திற்கு வந்தார். அங்கு வேள்வி நடந்து கொண்டிருந்த அந்தணர்கள் இவரை அரச குமாரன் என்று வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி பழங்களும் நறு தேனும் அளித்தனராம். அதை பெற்றுக்கொண்ட ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய யாகத்தை கண்டு கழிக்கவே வந்ததாக கூறினார். அந்த முனிவர்கள் யாகத்தை தொடர்ந்தனர். அந்த வேள்வி புகையில் வந்த அவிர் பாகத்தை ஸ்ரீனிவாசன் தன் திரு கரங்களை நீட்டி பெற்று கொண்டாராம். அதை கண்ட முனிவர்கள் திடுக்கிட்டனர். அவர்கள் முன்பு அரச குமாரனாக வந்த ஸ்ரீனிவாசன் தன் மார்பில் திருமகள் விளங்க சங்கு சக்கர பாணியாக திருக்காட்சி அளித்தார். இன்ப அதிர்ச்சி அடைந்த முனிவர்கள் அவரை வணங்கி ஆராதனை செய்தனர். இதை போல ஒருமுறை வயது முதிர்ந்த வேதியர் ஒருவர் திருமலை மீது தள்ளாடி கொண்டு வந்தார். தாகம் கொண்ட அவர் பல இடங்களில் நீருக்காக அலைந்தார். கோவிந்தா கோவிந்தா என்று அவருடைய நாமத்தையே ஜபித்து வந்தார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசன் இளம் குமாரனைப் போல அவன் முன்பு தோன்றி அவர் வேதியரிடம், தாங்கள் கூனி குறுகி தள்ளாடிய நிலையில் உயிரை விடுவதை விரும்புகிறீர்களா அல்லது 16 வயது பாலக்கனைப் போல வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு வேதியர் சொல்லுகிறார், நான் இளம் பாலகனைப் போல இன்பத்தில் மூழ்க விரும்பவில்லை. உடல் தெம்புடன் இருந்து இறைவன் திருவடியை அடைவதற்கு ஆசைப்படுகிறேன் என்றாராம். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசை. அதை கேட்ட ஸ்ரீனிவாசன் அவரை அழைத்து சென்று பக்கத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தம் ஒன்றில் நீர் அருந்த அழைத்து சென்றாராம். வேதியர் அந்த தீர்த்தத்தில் திருமலையான் நாமத்தை தியானித்தவாறு பொய்கையில் மூழ்கியிருந்தார். மூப்புடன் வந்தவர் முகப்பொலிவு பெற்றார். இளமையுடன் நின்றார். கரையில் பார்த்தார். கரையேற்றிய ஆண்டவனை காணவில்லை. திருமலையான் திருவருளை எண்ணி எண்ணி மன மகிழ்ச்சியோடு திருமலைக்கு சென்றாராம். அவருக்கு முதுமை மாறி இளமை விளங்கச் செய்த அந்த புண்ணிய தீர்த்தம் குமார தாரிகை என்று பெயர் பெற்றது. விந்தைய பிரதேசத்தில் ஆத்மராமன் என்னும் அந்தணர் தம் பெற்றோர்களுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது பெற்றோர்களைப் போல கேள்விகளில் சிறந்தவனாக, பரந்தாமன் மீது பக்தி உள்ளவனாக விளங்கினான். அவனது பெற்றோர்கள் மறைந்த பிறகு குடும்ப பொறுப்பு அவன் கைக்கு மாறியது. செல்வம் கைக்கு வந்த பின்னர் ஆத்மராமனின் குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பாவ வழியில் செல்ல தொடங்கியது. துன்பமும் வறுமையும் அவரை பற்றி கொண்டது. ஊரார் அவரை வெறுத்தனர். இந்த நிலையில் பிறந்த ஊரை விட்டு வெளியேறினாராம். பல இடங்களை சுற்றி சுற்றி அலைந்த ஆத்மராமன் திருவேங்கடமலையை அடைந்தான். அங்கு கால் எடுத்து வைத்ததும் அவன் உள்ளத்தில் ஒருவித புத்துணர்ச்சி உண்டானது. ஸ்ரீனிவாசன் நாமத்தை துதித்தார். அங்குள்ள தீர்த்தங்களில் நீராடினாராம். புஷ்கரணி தீர்த்த கரையோரம் சனத்குமாரர் தியானத்தில் இருந்தார். அவர் ஆத்மராமனை கண் திறந்து பார்த்தார். அவனிடம் அவன் யார் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார். பின்னர் சற்று நேரம் தியானத்தில் அமர்ந்தார். அவர் ஆத்மராமனிடம் அவனது முற்பிறப்பு பாவங்களே அவனுடைய இந்த நிலையை அடைய காரணம் என்பதை மிகவும் தெளிவாக விளக்கினாராம். ஸ்ரீமன் நாராயணன் திருமார்பிலே வாசம் புரியும் அலர்மேல் மங்கையின் அரிய திருநாமம் உள்ளது. அந்த திரு மந்திரம் வேதத்தின் துவக்கத்திலும் இடையிலும் சரி முடிவிலும் சரி அந்த சொல்லப்படும் ஒப்பற்ற மந்திரமாகும். அந்த மந்திரத்தை இடையாறாது ஜபிப்பவர்கள் தான் நில உலகில் அத்தனை சித்திகளையும் பெறுவார்கள் என்று கூறினாராம். பக்தர்களே, அந்த திருநாமத்தை உனக்கு நான் உபதேசிக்கிறேன். அதனை வேத விதிப்படி முக்காலமும் ஓதி முக்தி பெறும் மார்க்கத்தை பெறுவாயாக என்று அருளிய சனத்குமாரர் ஆத்மராமனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்து அனுஷ்டிக்கும் முறைகளையும் விளக்கினாராம். ஆத்மராமன் அகமும் முகமும் மலர சனத்குமாரின் திருவடியை போற்றி வணங்கி தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்த சனத்குமார் அருளிய மந்திரத்தை ஜபித்த வண்ணம் தியானத்தை மேற்கொள்ள தொடங்கினான். 12 காலமாக அந்த திருமந்திரத்தை இடையூறாம ஜபித்துக் கொண்டே இருந்தான். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் ஆத்மராமனின் பக்திக்கு உளம் கனிந்தார். ஸ்ரீமன் நாராயணனின் கோடி சூரிய பிரகாசத்தோடும் சங்கு சக்கரம் தாங்கம் பெற்ற திருக்கரங்களோடும் மலர்ந்த முகத்தினோடும் திரு மார்பில் லக்குமியோடும் தோன்றினார். ஸ்ரீனிவாசன் திருவருளால் ஆத்மராமன் பிறவியை வென்று முக்தியை அடைந்தார்.
ராமாயணத்தில் ராவனை எதிர்த்து போரிடுவதற்காக ராமபிரான் தம்பி லக்ஷ்மணனுடனும் சுக்ரீவன் ஹனுமன் போன்ற வானர படையுடன் இலங்கை நோக்கி செல்லும் வழியில் திருவேங்கடத்தை அடைந்தான் அல்லவா? அப்படி இந்த வருகையை அறிந்த ஹனுமனின் தாயாகிய அஞ்சனா தேவி முனிவர்களுடன் ராம நாமத்தை போற்றி வணங்கிக் கொண்டிருந்தாளாம். அப்பொழுது திருமலையின் அழகில் மனதை பறிகொடுத்த ஹனுமன் அங்கேயே தங்கி செல்லலாம் என்று வேண்டுகோளை ராமபிரான் ஏற்றுக்கொண்டார். அங்கு வந்த அஞ்சனாதேவி அவர்களை உரிய ஆசனத்தில் அமர வைத்து பாத பூஜை செய்து கனி வகைகளும் தேனும் கொடுத்து மகிழ்ந்தாளாம். அஞ்சனா தேவியை தொடர்ந்து அங்குள்ள அந்த முனிவர்கள் அனைவருமே ராமபிரானுக்கு பாத பூஜை செய்தனர். ஏன், திருமலையில் உள்ள புஷ்கரணி தீரத்தில் நிருலோவன் என்ற பெயருடைய அந்தனர் தவம் புரிந்து வந்தார் அல்லவா? அவர் தவத்தின் பயனாகத்தான் ராமபிரான் அவர் முன்பு தோன்றி பிரம்மலோக்கத்தை அடையும் பிறவா பெருவாழ்வை அழிந்து அருள் புரிந்தாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பகவானே இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமானாக அவதாரம் எடுத்து நித்தியமும் திருக்கல்யாண வைபவத்தில் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வைபவத்திலே இதோ ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளார் அர்ச்சகர் சுவாமி. முதலில் அந்த மந்திரச்ச ரக்ஷையை பகவானுடைய திருக்கரத்திலே சமர்ப்பித்தார். பின்பு அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்த பின்பு பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பித்துவிட்டு இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி கூட அவரது திருக்கரத்திலே அந்த மந்திரச்ச ரக்ஷையை சமர்ப்பித்து கொண்டு இத்துடன் ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை மங்களகரமாய் பூர்த்தி செய்ய உள்ளார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ பரந்தாமனை மற்றும் அவரது உபய நாச்சிமாரான ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை தரிசிப்போம் இந்த திரையின் வழியே. இதோ அர்ச்சகர் சுவாமி ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை மங்களகரமாய் பூர்த்தி செய்து விட்டார். இதைத் தொடர்ந்து அடுத்த கைங்கரியமாக அக்னி பிரதிஷ்ட ஹோமம், மதுபார்க்க பூஜை, வஸ்த சமர்ப்பணம், மகா சங்கல்பம், கன்னிகாதாரத்தை சேவிக்க உள்ளோம். आकार कर्म करिष्ये एतोन्विन्द्रमित्तिक्नालिकं प्रोक्ष्याम् एतोन्विन्द्रं स्तवाम् शुद्धेन साम्नाम् शुद्धैरुक्थैर्वा वृद्धां संशुद्ध आशीर्वान् ममत्तो मगिदेवात्रविदमागतन्तां मय्याशीरस्तु मगिदेवहूतिः दैव्या होतारावर्षन्त पूर्वेरिष्टास्यामतनुवासवीराः वाक्यङ्गिचन्तमगानि हव्याकोदिः सत्या मनसो मे अस्तु येनो मानिकाङ्कतमच्चनाहं विश्वे देवासो अधिवोचतामे देवी ईश्वरुर्वीरुणकृणोत विश्वे देवास इह वीरगत्वं माहा आस्महि प्रजगामातनोभिर्मारधामत्विषते सोमराजन् उत्थन्यमानमस्या अमेध्यमपपाप्मानं यजमानस्य हन्तु रेखागागत्र्या प्रोक्ष्यां जातवेदो भुवनस्य रेत इह सिञ्च तपसो गच्छ निष्कदे अग्निमश्वत्थादिहव्यवाहकं शमीगर्भाज्जनगन्व्योमयो भूः देवेभ्यो हव्यं वहन प्रजानन् आगप्रजागं मृगमस्मासुधे किजस्रोदीदिहिनो दुरोनें कर्मणे वां देवेभ्यः शकेगम् अदितेन मन्यस्वाम् अनुमतेन मन्यस्वाम् सरस्वतेन मन्यस्वाम् देवसविधप्रसुवां तत्सवितुर्वरेणिकं भर्गो देवस्य धीमहि धिगो गो न प्रचोदयात् ब्रह्मजिज्ञानं प्रथमं पुरस्तात् विषीमतुः सुरजो वेन आवहां स बुद्धिगा उपमा अस्य विष्ठा सतश्च गो नमसतश्च विवः ओं ब्रह्माणमावाहगामीं प्रजापतिमावाहगामीं पितामहमावाहगामीं हिरण्यगर्भमावाहगामीं ब्रह्मणे नमः इदमासनं सोमो धेनुकं सोमो अरवन्तमाशुकं सोमो वीरङ्कर्मण्यं दधातु साधन्यं विदत्यगुं सभेगं पितुश्रवणयो ददासु तस्मै ओं सोममावाहगामीं यज्ञाङ्गमावाहगामीं इन्दुमावाहगामीं चन्द्रमावाहगामीं सोमाय नमः इदमासनं ब्रह्मणे नमः सोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावर्थकत्वं नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च देहि ओं प्रोक्षां पात्रादाधावमाधागां वसो सूर्यस्य रश्मिभिः दिवे त्वा अन्तरिक्षागत्वा पृथिव्यै त्वा पोषागत्वाम् उपाभ्यां देवतविदप्रहरेम वीतगे आदित्यव्यञ्जनमसीम् ऊर्णामृतसन्त्वास्तृणामीं स्वादस्थं देवेभ्यः विष्णोस्तुपसीम्
दक्षिणतो विष्णोस्तूपोऽसीम् उत्तरतवदीच्कैर्युञ्जनमसि विष्णोस्तूपोऽसीम् पश्चिमतः सौधत्तां देवेभ्यो विष्णोस्तूपोऽसीम् श्रुतासि घृतासि ध्रुवासि तारुणासीम् वानस्पत्योऽसि देवेभ्यः शुन्धस्वाम् पृथिव्यापो गृहीष्यामि को वो गृह्णाति तस्मैव गृह्णामि तस्मैव गृह्णामि पोषागवहाम् अनया पृथिव्यापो गृहीष्यामीं प्रणतिपात्रियोः ब्रह्माणमावाहयामीं सोममावाहयामीं ब्रह्मन्नवप्रणेष्यामीं सोमावप्रणेष्यामि यजमानवाचं यच्छां प्रणगयज्ञं देवतामर्थगत्वं नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रयमं यज्ञं यजमानं च देहि ॐ प्रणगां को वो गणक्ति स वो गणक्तुं संविशन्तां देवीर्विषपात्राणि देवगिच्चागीं दक्षिणप्रणिधौ ब्राह्मेण तीर्थेन ॐ प्रजापतिमावाहयामीं इन्द्रमावाहयामीं अग्निमावाहयामीं सोममावाहयामीं उत्तरप्रणिधौ अग्निशोमावाहयामीं वसूनावाहयामीं मरुत आवाहयामीं रुद्रानावाहयामीं अपौपस्पृश्यां ॐ श्रीमहाविष्णुमावाहयामीं बृहस्पतिमावाहयामीं मित्रमावाहयामीं वरुणमावाहयामीं आदित्यानावाहयामीं अश्विनमावाहयामीं पूषणमावाहयामीं कक्षमावाहयामीं कक्षदेवतसोममावाहयामीं औपासनेक्नमावाहयामीं यज्ञदेवतविश्वान् देवानावाहयामीं सर्वदेवानावाहयामीं आद्यपात्रे प्रजापतये जुष्टुनिर्वपामीं वसुभ्यो जुष्टुनिर्वपामीं रुद्रेभ्यो जुष्टुनिर्वपामीं अपौपस्पृश्याम् ओम श्री विष्णवे जुष्टुनिर्वपामीं बृहस्पतये जुष्टुनिर्वपामीं सर्वदेवेभ्यो जुष्टुनिर्वपामीं आज्यं द्रुप्यदिश्रगामीं चरं द्रुप्यदिश्रगामीं अग्नेज्योतिरसीं समिदसि स्वाहा अमृतमसि वारुणमसीम् अन्तरितकं रक्षोऽन्तरिता आराधकः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ठा आराधकः चित्पतिस्त्वा पुनः त्वच्छित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पतिस्त्वा पुनः त्वच्छित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्त्वा सविता पुनः त्वच्छित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् करसम्पूर्णा वा समिधो गृहीत्वा मूलाग्राभ्यां कृतज्ञस्पर्शयित्वाम् अभ्यर्च्याम् अक्षताम् आज्यां चरुभिः इन्द्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुतये नमः वरुणाय नमः वागवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सहोदसे नमः अजिराप्रभवे नमः वैश्वानराय नमः निर्यादसे नमः पङ्क्तिरादसे नमः विसर्पिणे नमः अग्निपुरुषाय नमः अततेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविधप्रसुवाम् अगन्तगित्म आत्मा जातवेदस्तेनेत्यस्ववर्तस्पतेऽर्थवर्तगितास्मान् पृथगा पशुभिर्ब्रह्मवर्चसेनान्नात्येन समेधग स्वाहा वागव्यादाग्नेगान्तं प्रजापतये स्वाहा नैऋत्या ईशानान्तमिन्द्राग स्वाहा अग्नगे स्वाहा सोमाग स्वाहा वसुभ्यः स्वाहा मरुद्भ्यः स्वाहा रुद्रेभ्यः स्वाहा अपौपस्पृश्यां ॐ श्री विष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राग स्वाहा वरुणाग स्वाहा आदित्येभ्यः स्वाहा अश्विभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाग स्वाहा कक्षदेवत सोमाग स्वाहा औपासनेक्नाग स्वाहा यज्ञदेवत विश्वेभ्यो देवेभ्यः स्वाहा सर्वदेवेभ्यः स्वाहा द्रव्याभिगार्ग्यां चरुं सावित्र्या गृहीत्वा जुह्वा व्याहृतिर्जुहोतिं ॐ भू स्वाहा ॐ भुव स्वाहा भोगं सुभ स्वाहा ॐ भूर्भवस्सुभ स्वाहा अदतेन्वमक्कस्थाः अनुमतेन्वमक्कस्थाः सरस्वतेन्वमक्कस्थाः देवसवितप्रासावीः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गम् औपासनाग्नौ आघारान्ते सर्वदोषप्रायश्चित्तार्थम् अतो देवादिवैष्णवाहुतिर्होष्के अतितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रसुवाम् ॐ अतो देवा अवन्तरागतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधाम विस्वाहा इदं विष्णुर्विचक्रमे त्रयधानदधे पदं समूढमस्य वागं सुरे स्वाहा त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्मानि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पुष्कदगतो व्रतानि पुष्पधे इन्द्रस्य युज्यः सखा स्वाहा तद्विष्णोः परमं पदकं सदा पुष्कन्ति सूरगः दिवि वचक्षुराददक्क स्वाहा तद्विप्रासो विपन्यवोजाकृभागुं स्वस्समिन्धते विष्णोर्गत्परमं पदक्क स्वाहा ॐ भो स्वाहा ॐ भुव स्वाहा भोगं सुभ स्वाहा ॐ भूर्भवस्सुभ स्वाहा अतितेन्वमक्कस्थाः अनुमतेन्वमक्कस्थाः सरस्वतेन्वमक्कस्थाः देवसवितप्रासावीः
తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే కన్నుల నిద్దురదేరా గక్కన మేలుకొని ఉన్నతి మొకాలు చూచేరొకరొకరు కన్నుల నిద్దురదీరా గక్కన మేలుకొని ఉన్నతి ముఖాలు చూచేరొకరొకరు పన్నీరందియరే పావడలు నందియరే పన్నీరందియరే పావడలు నందియరే గన్నల కాళాంజి దగ్గర బట్టరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి ఒగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు తగనత్తాలు చూపరి తతితో బాగాలీయరే తగనత్తాలు చూపరి తతితో బాగాలీయరే మొగరుదేర కస్తూరి ఉండలీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పూల దండలు తీసి పువ్వులీయరే పరంపరాం అథ భగవతో మహాపురుషస్యాం శ్రీమదాదినారాయణస్యాం అచింత్యా పరిమితశక్త్యా భ్రగమానస్య మహాజలౌఘస్య మధ్యే పరిభ్రమమానానామనేకకోటి బ్రహ్మాండానామేకతమే పృథివ్యప్తేజో వాగవ్యాకాశహంకార మహదవ్యక్తాఖ్య సప్తావరణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తిశ్రీవరాహ కూర్మానంతాష్టదిగ్గజో పరిప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానామూర్ధ్వభాగే భూలోకే భవర్లోక సవర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానామధో భాగే महानालागमानस्य वनिराजस्य शेषस्य सहस्रफनामणिमण्डलमण्डिते ऐरावत पुण्डरीकवामन कुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रतीकाख्य अष्टदिक्तन्ति शुण्डादण्डोत्तम्भिते अमरावती तेजोवती संयमनी रक्षोवती सिन्धुमती गन्धवत्यलकावती यशोवतीति अष्टदेवपुरी विराजिते इन्द्राग्नियमनिधिवर्णवायुकुबेर ईशानाख्य अष्टलोकपालक परिपालिते लोका लोकाचलवलयिते लवनेक्षुसुरासर्परिदधि क्षीरसुद्धोदकाख्य सप्तार्णव परिवृते
जम्बोप्लक्षकुशक्रौञ्च शाकशाल्मलिपुष्कराख्य सप्तद्वीपद्वीपिते महेन्द्रमलय सह्यसुक्तिमदृक्षवद्विन्ध्य पारियात्राख्य सप्तकुलपर्वतविराजिते भारत किं पुरुष हरीलावृतभद्राश्वकेतुमाल हिरण्यकरमणककुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भरतवर्षे भरतखण्डे महासरोरुहाकार 50 कोटियोजन विस्तीर्ण भूमण्डले लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे दण्डकारण्ये प्रजापतिक्षेत्रे कर्मभूमौ अवन्ती कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे मेरोर्दक्षिणदिग्भागे श्री आदिवराह क्षेत्रे वेङ्कटाचले मम अनेकजन्मसु यह जन्मनि चाम् एतत्क्षणपर्यन्तं बाल्ययौवनकौमारवार्थकेषु रहसि प्रकाशे चाम् आवृत्त अनावृत्त महापातकादि समस्त दुरितक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मद्वंस्यानां मातृवंस्यानां सर्वेषां पितॄणां श्रीहरिलोके निवाससिद्ध्यर्थं त्रिगुणीकृत अग्निष्टोम अतिरात्राप्तोर्याम शान्तपनवाजपेय पौण्डरीक अश्वमेधादि शतकृत पुण्यफलावाप्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सामीप्य सारूप्य सायुज्यमिति चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थं श्रीलक्ष्मीनारायणप्रीत्यर्थं श्रीविखनो मुनीन्द्रमतानुसारिभिः भृग्वादिभिः मन्वादिभिः वसिष्ठादिभिः दिव्यमहर्षिभिः उक्तगृह्य धर्मशास्त्र पुराण इतिहास प्रतिपादिता कन्यादानकल्पोक्त सकलफलावाप्यर्थं कन्यादानं करिष्ये। अस्य श्रीमदादिनारायणस्याम् अनेककोटिब्रह्माण्डनायकस्याम् अनन्तकल्याणगुणगणगाम्भीर्यस्याम् दिव्यमङ्गलविग्रहस्याम् सुदर्शन पाञ्चजन्यकौमोदकीनन्दकशार्ङ्गादिपञ्चायुधधरस्याम् कोटिसूर्यप्रकाशस्याम् श्रीमतो वैकुण्ठनायकस्याम् श्रीमद्वैखानस भगवच्छास्त्रप्रकारेण आङ्गीरस बारहस्पत्य भारद्वाज त्रगारुषेग प्रवरान्विताम् भारद्वाजस गोत्रोद्भवस्याम् पंचविध व्योह विभेदेन प्रवर्तमानस्याम् परतत्व विभव व्योह अंतर्यामि अर्चावतार स्वरूपस्याम् श्री महाविष्णोः परब्रह्मणोन्नप्त्रेम् आङ्गीरस बारहस्पत्य भारद्वाज त्रगारुषेग प्रवरान्विता भारद्वाजस गोत्रोद्भवस्याम् जगत्कारणभूतस्याम् मूलप्रकृति स्वकीयमानस्याम् त्रिगुणात्मकस्याम् गुणत्रयकर्मणो ख्यातिवशात् उत्पत्तिस्थितिलयकारणभूतस्याम् श्री महाविष्णोः परवासुदेव शर्मणः पौत्रायाम् आङ्गीरस बारहस्पत्य भारद्वाज त्रगारुषेग प्रवरान्विता भारद्वाजस गोत्रोद्भवस्याम् समस्त देवताम् निकुटमकुटमनिगण विजृम्भित पादारविन्दस्याम् अर्चावतार रूप भगवत प्रत्युम्नावतारस्याम् श्री महाविष्णोः आदिनारायण शर्मणः पुत्रायाम् आङ्गीरस बारहस्पत्य भारद्वाज त्रगारुषेग प्रवरान्विता भारद्वाजस गोत्रोद्भवायाम् भक्तलोक परिपालनायाम् किरीटहार केयूराम् दिव्याभरणभूषितायाम् दिव्य कौस्तुभालङ्कृतायाम् दिव्य पीताम्बरधरायाम् दिव्यमाल्योऽभिशोभितायाम् प्रपन्न पारिजातायाम् निजावतारायाम् स्वर्णगरुडवाहनारूढायाम् अचिन्त्याद्भुत नित्ययौवनाम् स्वभावलावण्य तेजो रत्नाकरायाम् अखिल शाखात्यागिनोम् अखिल लोक पवित्रायाम् श्रवण नक्षत्रे मकर राशौ जातायाम् श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वरायाम् ऋग्यजुस्सामाधर्वण सकल वेदाध्यागिनीम् भार्गवच्यवन आप्नवान और्ववेदल पंचारुषेग प्रवरान्विताम् भार्गवस गोत्रोद्भवीम् सर्वालंकारवतीम् सकल सुरांगना संसेवित पादारविन्दाम् श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीम् आनंद गुणात्मिकाम् मूल प्रकृति रूपाम् उत्तरवल्गुनी नक्षत्रे कन्या राशौ जाताम् भृगोः संकल्पतनयाम् भार्गवीम् श्रीदेवी नाम्नीम् कन्याम् वृणीमहे वृणीत्वम् दास्यामि। ऋग्यजुस्सामाधर्वण सकल वेदाध्यागिनीम् काश्यप आवत्सारणी ध्रुवत्रगारुषेग प्रवरान्विताम्
काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सकलसुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीम् अत्यन्तसौन्दर्यवतीं बहुश्यामलाङ्गीं रेवती नक्षत्रे मीनराशो जातां कश्यपप्रजापते सङ्कल्पतनयाम् इमां भूदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं दास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युतां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकजिगेशयां कन्यां सलङ्कृतां साध्वीं सुशीलागसमेधसे प्रगतोऽहं प्रगच्छामि धर्मकामार्थसिद्धगे विश्वम्भराः सर्वभूताः साक्षिणः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तः सुमुहूर्तो अस्तु அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இன்று மார்கழி மாதம் 2ஆம் நாள் அல்லவா? அதனால் நாம் அந்த திருப்பாவையில் பாசுரம் 2 பற்றி பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடல் பையத் துயன்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குறைகளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். அதாவது பூமியில் வாழ்பவர்களே நம்முடைய பாவை நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள். பார்க்கடலில் உறங்குகிற பகவானுடைய திருவடிகளை பாடுவோம். நெய் பால் இவற்றை உட்கொள்ள மாட்டோம். விடியற்காலை குளித்துவிட்டு கண்ணுக்கு மை கிடையாது, கூந்தலுக்கு மலர் கிடையாது. செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம். தானத்தையும் பிச்சையையும் எங்களால் முடிந்தவரை கொடுப்போம் என்று இவ்வாறெல்லாம் எண்ணி சந்தோஷப்படுவது நம் பாவை நோன்பு. பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே நாம் பகவானுடைய திருக்கல்யாண மகோற்சவத்திலே மாங்கல்ய தாரணத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக அந்த திருமாங்கல்யத்தை மங்கள நீரில் சுத்தி பண்ணி அர்க்யம் பாத்தியம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்த பின்பு அதை அந்த பகவானுடைய கரத்திலே சமர்ப்பித்து பின்பு அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு அந்த மாங்கல்யத்தை சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் சுவாமி. கொஞ்சம் ஆண்டாளின் கிளிக்கு பெயர் என்ன தெரியுமா? கல்யாண கிளி. அரங்கடுக்கு கிளியை கொண்டு தூது அனுப்பினாள் ஆண்டாள். தூது சென்று வந்த கிளியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ஆண்டாள் கேட்க, கிளியும் உங்கள் கையில் நான் என்றும் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு கொண்டமைக்கு இணங்க ஆண்டாள் கையில் கிளி எப்பொழுதும் இருப்பது ஐதீகம். அரங்கனிடம் காதல் தூது சென்றதால் இந்த கிளிக்கு கல்யாண கிளி என்று பெயர் வந்ததாம். பக்தர்களே, இதை நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரத்யேகமாக தினமும் செய்கிறார்கள் அல்லவா? அதற்கென்றே ஒரு குடும்பத்தினர் கோவிலுக்கு அருகில் வசிக்கிறார்களாம். சுத்தமான வாழை நார் மற்றும் மரவள்ளி கிழங்கின் இலைகளை கொண்டு இந்த கிளியின் உடலும் முகமும் வடிவமைக்கிறார்களாம். 7 இலை என்று சொல்லப்படுகின்ற மரவள்ளி இலை கிளியின் உடலுக்கும் நந்தியாவட்ட இலைகளை கிளி இறக்கைகளுக்கும் பயன்படுத்துகிறார்களாம். கிளி உருவாக பயன்படுத்தப்படுகிற சிறிய மூங்கில் குச்சிகளை அந்த இலைகள் மறைத்து விடுகின்றன. கிளி அமர்ந்திருப்பது போல காண்பிப்பதற்கு நந்தியாவட்டை பூக்களே கிளியின் கால்களாக அமைக்கப்படுகின்றனவாம். இறக்கைகளுக்கு முதலில் பன ஓலையும் அதன் மேல் இலைகளும் போர்த்தப்படுகின்றன. கிளியின் வால் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. கிளியின் கண்கள் பளிச்சிட காக்காய் பொன் என்கிற பொருளை உபயோகப்படுத்தினாராம். சிவப்பு நிற மாதுளம் பூ கிளியின் மூக்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான ஒரு கிளியை தயாரிக்க 4 மணி நேரம் ஆகிறது. ஆனால் தினமும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் இவ்வாறு பிரத்யேகமாக தயாரிக்கும் கிளியை மாலை நேரம் பூஜையின் பொழுது அந்த ஆண்டாளுக்கு சாற்றுகிறார்கள். ஏன்,
திருமலையிலும் சரி திருவரங்கத்திலும் நடக்கும் பிரம்மோற்சவம் காலங்களில் ஆண்டாளுக்கு சாற்றப்பட்ட இந்த கிளிதான் இங்கிருந்து பிரத்யேகமாக எடுத்து செல்லப்பட்டு பெருமாளுக்கு கூட சாற்றுவார்களாம். இதை தவிர்த்து அதே மாதிரியான கிளிகள் அங்கு பலரால் தயாரிக்கப்பட்டு விற்பதும் உண்டு. இதை வாங்கி வைக்க திருமணம் கைகூடும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று நாமும் அந்த ஆண்டாளை மற்றும் பரந்தாமனை தியானித்துக் கொள்வோம். பக்தர்களே, இதோ மலையப்பன் சுவாமி திரு கல்யாண வைபவத்திலே இப்போது நாம் சேவித்து கொண்டிருப்பது மாங்கல்ய தாரணம். இதோ அந்த மாங்கல்யத்துக்கு அர்ச்சகர் சுவாமி மஞ்சள் குங்குமம் மற்றும் பூவால் துளசியால் பூஜித்து கொண்டிருக்கிறார். பின்பு அந்த திருமாங்கல்யத்தை அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் சுவாமி. நாமும் கூட சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக்கியே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று அந்த பகவானையும் மற்றும் தாயாரையும் இரு கரம் கூப்பி சேவிப்போம். ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. அங்கு நாள் குறிக்க தேவர்களின் குருவான வியாழ பகவானே வந்தாராம். அவரை மன்னர் தொண்டைமான் சுகர் முனிவருடன் சேர்த்து அழைத்து கொண்டு வந்தார். மன்னன் சுகர் முனிவரிடம், எங்கள் அன்பு மகள் பத்மாவதிக்கு சேஷாச்சலத்தில் வசிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் மனம் முடிக்க தீர்மானித்துள்ளோம். ஸ்ரீனிவாசனின் வளர்ப்பு தாய், அவனின் குலம் கோத்திரம் போன்ற விவரங்களை சொல்ல ஏட்டில் எழுதி வைத்துள்ளோம் என்று ஏட்டு குறிப்பினை சுகர் முனிவரிடம் கொடுத்தாராம். அதை பார்த்து மகிழ்ந்த வியாழ பகவானும் சுகரும் மன்னன் செய்த மாபெரும் பாக்கியம்தான் வைகுண்ட வாசனுக்கு மாமனாராகும் பாக்கியம் தொண்டைமானுக்கு கிடைத்ததாக வாழ்த்தினார்கள் என்று கூறினாராம். பக்தர்களே, இதோ நாமும் கூட அந்த மாங்கல்யத்தை இரு கரம் கூப்பி சேவித்துக் கொள்வோம். இதோ அர்ச்சகர் சுவாமி அந்த மாங்கல்யத்தை ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு இப்பொழுது சமர்ப்பிக்க போகிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. ओम प्रजापतिः सोमगुं राजानमसृजतां तन्त्रयो वेदा अन्वसृज्यन्तां तान् हस्ते कुरुताम् अतः सीता सावित्रीं माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतुना कण्ठे बध्नामि शुभगे रक्षध्वं भुवनत्रयं श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. ओम प्रजापतिः सोमगुं राजानमसृजतां तन्त्रयो वेदा अन्वसृज्यन्तां तान् हस्ते कुरुताम् अतः सीता सावित्रीं माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतुना कण्ठे बध्नामि शुभगे रक्षध्वं भुवनत्रयं भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. मांगल्यधारण मुहूर्त सुमुहूर्त अस्तु सुप्रतिष्ठितमस्तु. వెలయుని కళ్యాణ వేదిగా
కొన్న విరహాగ్ని నిండా పోసి పొలయుని నిట్టూరు పుల విసరుచును పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి యౌవనపు యాగము చేసెనతడు ప్రజాపత్యుగమత్యపాశాత్ తదయగం రాజా వరుణో మన్యతా యథే జగ్స్త్రీ పౌత్రమఘన్నరోధాత్ స్వాహాం ఇమామగ్నిస్త్రాగతాం గార్హవత్య ప్రజామస్కేన గదు దీర్ఘమాగుహోం అశోన్యోపస్థా జీవతావస్తు మాతా పౌత్రమానందమభిప్రబుధ్యతా వియగ్ స్వాహాం చిత్తం చ స్వాహాం చిత్తుశ్చ స్వాహాం ఆకోదం చ స్వాహాం ఆకోదశ్చ స్వాహాం విజ్ఞానం చ స్వాహాం విజ్ఞానం చ స్వాహాం మనశ్చ స్వాహాం శక్వరీశ్చ స్వాహాం దరసశ్చ స్వాహాం పూర్ణమాసశ్చ స్వాహాం బృహచ్చ స్వాహాం రథంతరం చ స్వాహాం ఓం భూ స్వాహాం ఓం భవ స్వాహాం ఓం శుభ స్వాహాం ఓం భూర్భవస్సుభ స్వాహాం అదితేన్వమగ్గస్థాః అనుమతేన్వమగ్గస్థాః సరస్వతేన్వమగ్గస్థాః దేవసవితప్రాసావీః శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహికోత్సవకర్మాంగం ఔపాసనాగ్నో లాజహోమం హోష్కేం అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవితప్రసువాం ఇమాన్ లాజానామిత్యభికార్యాం ఇమాన్ లాజానావపామీం సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంత సంవననాం తదగ్నిరనుమన్యతాం ఇయం నార్యుపప్రోతేక్నౌ లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే పతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా ఇమాన్ లాజానావపామీం సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంచ సంవననాం తదగ్నిరనుమన్యతాం ఇయం నార్యుపప్రోతేక్నౌ లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే పతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా ఇమాన్ లాజానావపామీం సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంచ సంవననాం తదగ్నిరనుమన్యతాం ఇయం నార్యుపప్రోతేక్నౌ లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే పతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా ఓం భూ స్వాహ ఓం భవ స్వాహ ఓం శుభ స్వాహ ఓం భూర్భవస్సుభ స్వాహ అదితేన్వమగ్గస్థాః అనుమతేన్వమగ్గస్థాః సరస్వతేన్వమగ్గస్థాః దేవసవితప్రాసావీః శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహికోత్సవకర్మాంగం ఔపాసనాగ్నౌ కృత సర్వహోమాంతే సర్వదోష ప్రాయశ్చిత్తార్థం అతో దేవాదివిష్ణవాహుతైర్హోష్కేం అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవితప్రసువాం ఓం అతో దేవా అవంతనాగతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తధామ విస్వాహాం ఇదం విష్ణుర్విక్రమే త్రేధానుదధే పదం సమూఢమస్య పాగం సురే స్వాహాం త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోపాదాభ్యః తతో ధర్మాని ధారయన్ స్వాహాం విష్ణోః కర్మాణి పుష్కరగతో ప్రధాని పుష్పశేం ఇంద్రస్కయుజ్య సఖా స్వాహాం తద్విష్ణోః పరమం పదకం సదా పుష్కంతి సూరగః దివి వచక్షురాదదగ్గ స్వాహాం తద్విప్రాసో విమన్యవోజాక్రమాగం స్వస్సమింధతే విష్ణోర్యత్పరమం పదగ్గ స్వాహాం ఓం భూ స్వాహ ఓం భవ స్వాహ ఓం శుభ స్వాహ ఓం భూర్భవస్సుభ స్వాహ
अदितेन्वमक्कस्थाः अनुमतेन्वमक्कस्थाः सरस्वतेन्वमक्कस्थाः देवसविधप्रासावीः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गम् औपासनाग्नौ कर्म सात्कुन्यार्थम् उपरिष्टादन्त होमं होष्केम् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविधप्रसुवाम् ओम यदस्के कर्मणोत्यरीरितं यत्वान्यो नमिहागरम् अग्निष्टत्विष्टकृत्वित्वान् सर्वग्स्विष्टकं सुहृदङ्गरो स्वाहा अग्नगे स्वाहा अग्नगे नादाग स्वाहा अग्नगे अन्नपतगे स्वाहा प्रजापतगे स्वाहा इन्द्राग स्वाहा इष्टेभ्य स्वाहा वसुधनिष्ठेभ्य स्वाहा भेषजं दृष्ट्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौरार्थ्यै स्वाहा दैवेभ्य स्वाहा तरोभ्य स्वाहा रुद्ध्यै स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा येधोऽस्येति श्रीमहि स्वाहा समितसितेजो मगिदेहि स्वाहा यवस्य धीमहि मृत्योर्मे पाहि स्वाहा सूर्यस्य धीमहि चक्षुर्मे पाहि स्वाहा सोमस्य धीमहि चित्तं मे पाहि स्वाहा वागोर्धीमहि प्राणान् मे पाहि स्वाहा ब्रह्मणो धीमहि बुद्धिं मे पाहि स्वाहा सप्तदे अग्ने समिधः सप्तजिह्वा सप्तऋषयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा गदन्ति सप्तगो नीरापृणस्वा घृतेन स्वाहा अग्निर्भुक्तग स्वाहा वेदिर्भुक्तग स्वाहा द्यौर्भुक्तग स्वाहा पृथिवीभुक्तग स्वाहा वोषधिवनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव भुक्तग स्वाहा अग्निर्जैर्नग स्वाहा वेदिर्जैर्नग स्वाहा द्यौर्जैर्नग स्वाहा वोषधिवनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव जैर्नग स्वाहा ओम मृतधान विद्वाननष्टभृतेन पूर्णमाहुतिं जुहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषमिन्द्राय जुहोमि स्वाहा अग्निस्तृप्यतो वेदस्तृप्यतो द्यौस्तृप्यतो पृथिवीस्तृप्यतो ब्रह्माद्यास्तृप्यन्ताम् वोषधिवनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव तृप्यन्ताम् अदितेन्वमक्कस्थाः अनुमतेन्वमक्कस्थाः सरस्वतेन्वमक्कस्थाः देवसविधप्रासावीः पवित्रमसि पवित्रं मे भोगात् स्वाहा अक्षतमक्षत्यै जुहोमि अक्षतमसमामे श्रेष्ठाः प्राच्कां दक्षिणागां प्रतीच्काम् उदीच्काम् ऊर्ध्वागाम् अधरागां मात्यगन्तां पश्चिमतः परिधिमपनगाम् दक्षिणतः परिधिवपनगा उत्तरतः परिधिवपनगां पश्चिमतो विष्णोः सदनमसीं दक्षिणतो विष्णोः सदनमसीं उत्तरतो विष्णोः सदनमसीं प्राच्यां विष्णोः सदनमसीं सर्वानन्यान् परिसमोह्यां ग्रन्थिं विसृज्याम् अपौपस्पृश्याम् अद्भिप्रोक्ष्याम् आप्यागन्तामिति जुहोति आप्यागन्तामाप ओषधयो मरुतां वृषधयस्तदिवं गच्छततो नो वृष्टिमेरग स्वाहा शुद्ध्यन्तां देवसदनकुं शुद्ध्यन्तां देवसदनम् त्रगायुषं जमदग्नेः कस्य वश्यत्रगायुषं यद्देवानां त्रगायुषं तन्मे अस्तु त्रगायुषं दीर्घायुत्वाया फलाया शताया शतं च वर्चसे त्रगायुषम् आपोहिष्ठामगोभवस्तान ऊर्ते दधातनां महेरणागचक्षुषे योमश्रवतमोरसस्तस्य भाजगदेहनः उषधीरेव मातरः तस्मा अरङ्गमामभो यस्य क्षगा गजन्वथाम् आपो जनगथा जनः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं हुदाशनां यत्थुदन्तु मगादेव परिपूर्णं तदस्तुते प्रागश्चित्तान्यशेषानि होमकर्मात्मकानि वै यानि तेषामशेषाणां कृष्णानुस्मरणं परं कागेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात्
करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणागेतु समर्पयामि सर्वं श्री श्रीनिवासार्पणमस्तु ब्रह्मणे नमः सोमाय नमः पुनः पात्यर्घाचमनं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि अग्निपुरुषाय नमः पुनः पात्यर्घाचमनं समर्पयामि अग्निपुरुषाय नमः गुरोपहारं निवेदयामि आद्योपहारं समर्पयामि सर्वोपचारान् समर्पयामि भगवत्समारोपणं सर्वं श्रीभूनीला समेत श्री श्रीनिवासार्पणमस्तु இந்த பக்தர்களே, திருக்கல்யாண மகோத்சவத்திலே லாஜ ஹோமத்தை ஆரம்பித்த அர்ச்சகர் சுவாமி பூர்ணாகுதியுடன் முடித்தார். இதோ அதைத் தொடர்ந்து நாம் இப்போது சேவிக்க இருப்பது வாரணம் 1000 கைங்கரியம். அந்த ஆண்டாள் எழுதிய நாச்சியார் திருமொழி பாசுரங்களிலே 14 பாசுரத்தை பகவானுக்கு பகவான் தான் திருமணம் செய்து கொள்வதாக வாரணம் 1000 பாசுரங்களை பாடிக்கொண்டே தேங்காய் உருட்டுதல் சம்பிரதாயத்தை செய்வது வழக்கம். அப்படி வாரணம் 1000 குலவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்ட கனா கண்டேன் தோழினான். அதாவது என்னை பெண் கேட்டு 1000 யானைகள் சுழ என் தலைவனான நாராயணன் வருகின்றான் என்ற செய்தியால் அவனை எதிர்கொண்டு வரவேற்க ஊர் மக்கள் எல்லாம் வழியெங்கும் தோரணங்கள் கட்டியும் பொன்னால் செய்த குடங்களை கொண்டு அலங்கரித்தும் இருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி என்று கூறியதே வாரணம் 1000. பக்தர்களே, இத்துடன் வாரணம் 1000 கைங்கரிய மங்களகரமாய் பூர்த்தி செய்தார். அதைத் தொடர்ந்து மாலா பரிவர்த்தனம் என்கிற கைங்கரியத்தை அர்ச்சகர் சுவாமி செய்ய உள்ளார். மாலை மாற்றுவது, கைகளிலே புஷ்பைகளை வைத்துக்கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்தால் அவர் நமது கோரிக்கைகளை தீர்த்து வைப்பார் அல்லவா? அப்படி அந்த நறுமணமிக்க புஷ்ப மாலையை இதோ பகவானுக்கு சமர்ப்பித்த பின்பு அவரது பிராண நாயகியான ஸ்ரீதேவி தாயாருக்கும் சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. அந்த ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்த மாலையானது பகவானின் கழுத்திலே இருந்த மாலை ஆகையால் அவருக்கே உரியது என்று நினைத்து அந்த பெரும் மாலையை பகவானுக்கே திரும்பி கொண்டு வந்து அர்ச்சகர் சுவாமி சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த பகவானை. அதேபோல் அந்த பெருமாள் தோளில் அலங்கரித்த மாலை பூமி பிராட்டியான அந்த ஆண்டாள் சுடிக் கொடுத்த நாச்சியாருக்கே சேருகிறது. அவளது கழுத்திலே அந்த மாலையை ஆசையாக போட்டுக்கொண்டு திரும்பவும் வெங்கடவனுக்கே சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஏனென்றால் அவர் அலங்கார பிரியர் அல்லவா. புஷ்ப மாலை இல்லாமல் அவருக்கு அலங்காரம் நன்றாக இருக்குமா? இருக்காது. அப்படி அந்த புஷ்ப மாலையை அதோ அந்த பரந்தாமனுக்கே இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி சமர்ப்பிக்க போகிறார். சப்தகிரி வாசனே, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனே, ஆதிசேஷனே, கோவிந்தா கோவிந்தா. இப்படி 3 முறை அந்த மாலையை மாற்றியாகி விட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை எம்பெருமான் பக்கத்திலே ஒரு சேர சேவிக்கும் உள்ளோம். இதைத் தொடர்ந்து அக்ஷதாரோப்பணம் என்கிற தலம்பராளு கைங்கரியத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் கூட டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கொண்டு அந்த மண்டபத்திலே அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அர்ச்சகர் சுவாமிக்கு பரிவட்டம் மரியாதை ஆனதும் தலம்பராளு கைங்கரியத்தை செய்ய உள்ளார் அர்ச்சகர் சுவாமி.
அக்ஷதாரோப்பணம் என்பது மூவரின் சிரசின் மீது அக்ஷதயத்தை தூவி அந்த அக்ஷதாரோப்பணம் கைங்கரியத்தை செய்கிறார். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు పెట్టనే పెద్ద తురుము పెండ్లి కూతురు నేడే పెట్టడు చీరలు గట్టే పెండ్లి కూతురు పెట్టనే పెద్ద తురుము పెండ్లి కూతురు నేడే పెట్టడు చీరలు గట్టే పెండ్లి కూతురు గట్టిగా వెంకటపతి కౌగిటను विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ